ஆகட்டும் மாமா, நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். வாடா கஜபகாசுரா, அடே வாடா, ஒத்தாகிட்டது வாடா. இந்த உலகில் கிடையாது ஐயா குய்யாதது அலறிய ஓடிட இப்பொழுது கணபதியா எங்க இருக்கின்றான்? அடே ஆணவக்காரா, அகந்தை கொண்டவனே, வரம் பெற்றுவிட்ட ஆணவத்தினால் உன் பலத்தை கொண்டு மூன்றாவது கைப்பற்றிவிட்ட ஆணவத்தில் பேசுகின்றாயா? மடையனே, நீ அழியும் காலம் நெருங்கி விட்டதடா. வீரம் இருந்தால் என்னோடு சமருக்கு வாடா. உன்னோடு நீ தேவரா இல்ல முனிவனா மிருகமா இல்ல மனித ஒன்றையுமே புரிவதி புராணி. அடே, என் உருவத்தை பார்த்து ஏறிடம் செய்தவர், அதனால் பட்ட துன்பங்கள் யாராலும் யாராலும் யாராலும். உதாரணத்திற்கு சந்திரன் எடுத்துக்கொள். யானை தலை, முறை போல காது, பான வயிறு, சப்பானி கால், எப்போது பார்த்தால் தின்று கொண்டே இருக்கின்றான் தீனி பண்டாரம். அடே, வீண் பேச்சு வேண்டாம், சமருக்கு வாடா. சமருக்கா? என்னடா பையன், தேவரெல்லாம் இன்னொரு அடிபட்டு ஒதுபட்டு ஓடிவிட்டார்கள். எம்மாத்திரம். அடே, அவர்கள் ஓடலாமாடா? அறிவத்தவனே, வாடா சமருக்கு. அடே கஜபகாசுரா, உன்னோடு சம செய்ய நானா? அல்ல. இத பார்த்தனையா, என் கரத்தில் இருக்கும் அங்குசத்தை நிலைநிறுத்துகிறேன். அந்த அங்குசத்தை பதில் உரைத்து விட்டு பிறகு சமருக்கு வாடா. விடுடா, பார்க்கலாம். விடு.
வாடா. அந்த தந்து கொண்டுமே மண்டை பார்த்தா அந்த யோதண்டோ மறந்து விட்டது. இப்போது பா இதே தடி இருக்கின்றது. வாடா பார்க்கலாம். வாடா வாடா. பாராய் அடே கஜமுகாசுரா, என்னை கொல்ல நீ ஏவிய அத்துணை ஆயுதங்களையும் இந்த அங்கவஸ்திரம் அங்குசம் கபலீகரம் செய்து விட்டது. கபலீகரம் செய்து விட்டது. அடேய் என் உடலை விட்டு உயிர் பாகாது. பரப்பெற்றுக்கு வரும். இதை பாருடா, இதை பாருடா. என் தங்கத்தை ஒழித்து உண்மை ஏவுகிறேன். உனக்கு தைரியம் இருந்தால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளடா. மார்பிலே பாய்ந்து என் உயிர் போய்விட்டார். எல்லாம் ஈடாகாதே. இப்போது பார், அந்த கணபதியானவன் இந்த பாராய பூமியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது பார், ஒரு பெருச்சிலே உருவம் கொண்டு இந்த பூமியிலே அவன் தோரம் செய்து அவனை தூக்கி போட்டவகமாக எடுக்கின்ற பெருச்சிலியாக பார். கஜமுகாசுரா, வா வா வா. கஜமுகாசுரா, என் தந்தை கொடுத்த வரத்தின் பிரகாரம் உன் உயிர் போகவில்லை. உன் அகந்தை, ஆணவம், கர்ப்பம் அனைத்தும் அழிந்து விட்டது. இன்று முதல் நான் அமர்ந்து பவனி வரும் நீ மூஷிக வாகனமாக மூஷிகா, நீயே என் வாகனம். என்னை வணங்குவோர் உன்னை வணங்குவார்கள். தேவர்களே,
அன்று ஓடி வந்தேன். ஆமா. சமத்து போயிட்டே வந்தாரு. மைக் பேசிக்கிறார். எவ்வளவா பெருவரம் வாங்க வேண்டும் என்று வரத்தை கேட்டால் வரம் தந்தேன். அந்த வரத்தை வாங்கி நான் தர்மத்தை செய்யவில்லை, ஆமா, அதர்மத்தையே செய்தேன். உண்மைதான். இப்பொழுது ஆகையினா மீண்டும் வரைக்கும் கொடுப்பீங்களா? மீண்டும் யாது வர வேண்டும் கேள். வர கொடுக்கவே பிறந்தவன் நான். ஐயனே, இத பார்த்தாயா? என்ன வரைய பின்பற்றா? இதோ again, இவரையே வணங்க வேண்டும். மூசிகா உலகத்திலே உண்மை தெய்வமாக திகழ வேண்டும் என்றால் எங்கள் மும்மூர்த்தியை மடித்து லோகத்தை வைத்தார். உண்மைதான். அந்த தெய்வம் என்ற பட்டம் உனக்கு வேண்டுமா? ஆகையினால் என்ன வணங்க பின்பதால் உங்கள் அனைவரையும் வணங்க வேண்டும். ஆகட்டும். வரக்கூடிய மூல மக்கள் முதல் முறையாக உள்ள வணங்கிய பிறகுதான் இதோ விநாயகர்களை சேர்த்து வணங்குவார்கள். அப்படியா? உங்களுக்கு என்ன தேவையான கொடுத்து ஒவ்வொரு நல்லா இப்பொழுது நான் செய்த பாவத்திற்காக என் ஐயனை சுமந்து செல்கின்றேன். முசிகா போ போலாம் போ. தேவமா பவானி வேலை உலகை.